ஆண்டவரை எவ்வளவு அதிகமா இந்த வருஷத்துல தாவீது ஆராதிச்ச மாதிரி எவ்வளவு அதிகமாக ஆராதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவ கிருபை உங்கள் மேலே பெருகிறத நீங்கள் பார்க்க முடியும். தேவ கிருபைங்கிறது எப்பவுமே அது நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனேயே நம்ம வாழ்க்கையில் ஒரு அளவு தேவ கிருபை ஆரம்பிக்குது. அந்த கிருபையிலையும் லெவல்ஸ் இருக்குது. அந்த லெவல் அடுத்தடுத்த கட்ட கிருபைகளுக்குள்ளாக நாம் கடந்து போகிறதுக்கு நாம் ஆராதிக்க தேவனோடு கூட உள்ள உறவும் ஐக்கியமும் நமக்கு பெருக ஆரம்பிக்கும். ஆராதிக்க அவர் மேலே இருக்கக்கூடிய அன்பு நமக்கு பெருக ஆரம்பிக்கும். எவ்வளவு அதிகமாக நீங்கள் ஆராதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் அந்த கிருபை பெருகிக்கிட்டே இருக்குங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா எப்பவுமே நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார். அதே நேரத்தில் நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறதற்கு அவர் தயாராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணுறாருங்க? நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்வோ, பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ. ஹல்லேலூயா. பாடி கொண்டாடுங்க, கோடி நன்றி சொல்லுங்க. நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை நெருங்க உங்க தேவைகளெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக சந்திக்கப்படுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் பாட 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 நீங்கள் அவரை கொண்டாட அவருக்கு நன்றி செலுத்த உங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளும் நீங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறத நீங்கள் நிச்சயமாக பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு சகலத்தையும் கொடுப்பதற்கு, உங்களுக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னெல்லாம் வேணுமோ A to Z நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணும்னு கேட்குறீங்க அத்தனையும் கொடுக்கிறதற்கு அவர் எப்படி இருக்கிறாருங்க? அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதே நேரத்தில் எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் பெற்றுக்கொண்டதை இழந்து போயிடுவனோ அப்படின்னு சொல்லிட்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யோபு தன்னுடைய பிள்ளைகள் பாவம் பண்ணி அதனால் அவங்க ஆசீர்வாதங்களை இழந்து போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அவனுக்குள்ள இருந்தது. அதே மாதிரி இந்த சாதாரண நிலையில இருந்து மேலே வர ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த சாதாரண நிலையில இருந்து மேலே வருகிறவர்கள் எல்லாருக்கும் மேலே வர வர ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். நான் சிலரிடத்துல எல்லாம் பேசுகிற போது, ஆவியில் அதிகம் வளர்ச்சி இல்லாதவர்கள் இடத்துல பேசுகிற போது, புறஜாதியார் இடத்துல பேசுகிற போது என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா, எல்லாருக்குள்ளேயுமே சாதாரண நிலையிலிருந்து அடித்தட்டில் இருந்து திக்கி திணறி அப்படியே மேலே வந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, நான் பெற்றுக்கொண்டதை இழந்து போயிடுவனோ, எனக்கு ஏதாவது ஆயிடுமோ, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் குடும்பத்தை யார் பார்ப்பாங்க, இது மாதிரி எல்லாம் இழப்பை குறித்ததான ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்குங்க. அது உயிரிழப்பு முதற்கொண்டு, பொருள் இழப்பு முதற்கொண்டு, வேலை இழப்பு முதற்கொண்டு, ஆசீர்வாத இழப்பு முதற்கொண்டு, இப்படி பிள்ளைகளை குறித்த ஒரு கவலை, பயம், இப்படி எல்லா காரியத்திலையும் என்ன வருதுங்க? அநேகருக்கு ஒரு பயம் வருது. ஆனால் நாம் தேவனால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரால் ஆளப்படுகிறவர்களாக இருக்கிறோம். நம்ம மனதின் அரண்களை, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியுங்க? பயப்படத்தக்கதான எண்ணங்களை மேற்கொள்ள முடியும், சந்தேகமான எண்ணங்களை மேற்கொள்ள முடியும், அவ்விசுவாசமான எண்ணங்களை மேற்கொள்ள முடியும். யாரெல்லாம் ஆண்டவரோட ஒரு சரியான உறவுல இருக்காங்களோ, யாரெல்லாம் நல்லா ஆராதிக்கிறாங்களோ, நல்லா துதிக்கிறாங்களோ, வசனத்தில் வளர்றாங்களோ, சத்தியத்தில் வளர்றாங்களோ, அவங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக விசுவாசம் வளர்ந்துருங்க. ஹல்லேலூயா. என் கூட ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா.
என் கூட இயேசு இருக்கிறாரு, என் கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், என் தகப்பன் என்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. என்னை நேசிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறாரு. அதனால நான் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நான் எதை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இழந்துருவனோங்கிற ஒரு பயம் எனக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் எல்லாவற்றையும் எனக்கு கொடுப்பதோடு கூட எனக்குரிய எல்லாவற்றையும் அவர் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், எனக்கு எல்லாத்தையும் அவர் தான் கொடுக்கிறாரு. அவர் எதை கொடுக்கிறாரோ அது எல்லாத்தையும் அவர் பாதுகாத்து கொண்டும் இருக்கிறார். ஹல்லேலூயா. பறித்து கொள்ள முடியாதுங்க, ஒருவராலும் முடியாதுங்க. பக்கத்துல பார்த்து, கொள்ள முடியாதுங்க, ஒருவராலும் முடியாதுங்க. கர்த்தர்காரோ என் மேலங்க, கடுகளவோ பயமில்லங்க. கர்த்தர்காரோ என் மேலங்க, கடுகளவோ பயமில்லங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு என்ன கிடையாதுங்க? கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்துட்டா போதும், பெரிய மலையே பெயர்ந்து போயிடும். அப்படி இருக்கும்போது நம்மளை கடுகு விதை அளவு பயம் கூட தொட முடியாது. ஹல்லேலூயா. விசுவாசம் இருக்கிற இடத்துல பயத்துக்கு இடம் கிடையாது. விசுவாசம் இருக்கிற இடத்துல அவிசுவாசத்துக்கு இடம் கிடையாது. விசுவாசம் இருக்கிற இடத்துல சந்தேகத்திற்கு இடம் கிடையாது. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். எதுல உண்மையாயிருக்கிறாரு அப்படின்னா, நான் என் பிள்ளைக்கு எண்ணத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நீங்க என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அனுதினத்தின் தேவைகளுக்காக நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்தந்த நாள் தான் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லி கவலைப்படும். ஹல்லேலூயா. அந்தந்த நாளைக்கு ஒரு கவலை வந்துருங்க. 12ஆம் தேதியா, ஜனவரி 12ஆம் தேதி நான் என்ன கொடுப்பேன் அப்படிங்கிற கவலை 12ஆம் தேதிக்கு வந்துடும். அப்போ 13ஆம் தேதிக்கு நான் என்ன கொடுப்பேன் அப்படிங்கிற கவலை வந்துடும். அந்த நாள் உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை அதுவே தானாக உங்களுக்கு ஆயத்தப்படுத்துகிறது. அது கர்த்தருடைய உதவியினால் ஆயத்தப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் எல்லாவற்றையும் முன்குறித்தவர். எங்க உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உங்களை பார்த்தாரே. ஹல்லேலூயா. தாயின் கருவுல தோன்றத்துக்கு முன்னாடி மட்டும் இல்ல, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் உங்களை பார்த்தாரே, உங்களை பெயர் சொல்லி அழைத்தாரே. அழைத்த போதே அழைப்புக்குரிய சகலத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டாரே. ஹல்லேலூயா. அந்தந்த நாள்ல அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். அப்ப அந்தந்த நாள்ல உங்களுக்கு வந்து இறங்க வேண்டியது எல்லாமே தானா வந்து இறங்கிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர் உங்களுக்கு தேவையானவைகளை கொடுக்கறதுல உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் உங்களை பாதுகாக்கிறதிலும் உங்களுக்குரியவைகளை பாதுகாக்கிறதிலும் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதனால தான் இந்த பாடகன், இந்த சங்கீதக்காரன், இந்த ஆராதனை வீரன், இந்த எல்லாவற்றிலும் ஜெயம் கொண்டவன், இந்த தேவனோடு கூட நல்ல உறவும் ஐக்கியமுமாய் இருந்தவன், எதற்கும் பயப்படாதவன், பயம் வந்தால் தேவ சமூகத்திற்குள் ஓடினவன். நீங்க என் கோட்டை, நீங்க என் பலத்த துருகம், நீங்க என் அரண், அப்படி நீங்க என் கேடகோன்னு சொன்னவன் இந்த தாவீது. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் சங்கீதம் 23 அவன் சொல்றான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி இருக்கிறாருங்க? அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போதே என் வாழ்விலே குறைகள் என்பது ஏதே. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போதே என் வாழ்விலே குறைகள் என்பது ஏதே. அல்லேலூயா.
உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்க முடியாதுங்க? குறைவுகள் இருக்க முடியாது. தாவீது சங்கீதம் 23 அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது அவன் பாடுகிறான், நான் எப்படி என் ஆடுகளை ஒரு புல்லுள்ள இடத்துல மேய்க்கிறனோ அதே மாதிரி அவரும் என்னை ஒரு புல்லுள்ள மேய்ச்சலுக்குள் அவர் கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, என்னை புல்லுள்ள இடங்கள்ல மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில நடத்துகிற நல்ல மேய்ப்பரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறீர், நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு பொருளாதார தாழ்ச்சி இல்லை, எனக்கு அன்பு தாழ்ச்சி இல்லை, எனக்கு சந்தோஷ தாழ்ச்சி இல்லை, எனக்கு சமாதான தாழ்ச்சி இல்லை, வறட்சி என்பது இல்லை. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உங்களுக்கு வறட்சிங்கிறது வரவே முடியாது. ஏன் வர முடியாது? அவர் உங்க மேய்ப்பராக இருக்கிறாரு. அதே நேரத்தில் நீங்க ஏன் உங்களுக்கு வறட்சி வராது அப்படின்னா, அவருடைய வேதத்தில் தியானமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் என்ன பண்ணுறான்? அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதிராதிருக்கிற மரம் போல் இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. அப்போ வேதத்தை கையில் எடுத்த எந்த ஒரு மனுஷனும், வேதத்தை எடுத்து பிரித்து மேயக்கூடிய எந்த ஒரு மனுஷனும் எப்படிப்பட்டவனாய் இருப்பான் அப்படின்னா, அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் அவன் நடப்பட்டவனாய் இருப்பான். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க இருக்கிற இடம் வறட்சியான இடமாய் இருக்கலாம், நீங்க குடியிருக்கக்கூடிய பூமி வறட்சியான பூமியாய் இருக்கலாம், நீங்க உங்க வீடு வறட்சியான ஒரு வீடாக இருக்கலாம். ஆனால் வேதத்தை மட்டும் எடுத்து நீங்க வாசிக்க ஆரம்பிங்க. நீங்க படிக்க 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 என்ன ஆயிட்டே இருக்குங்க? அதை தியானிக்க 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 என்ன ஆகுனா, ஆழத்தின் ஊற்றுக்கள் எல்லாம் உங்களுக்காக திறக்கப்படும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி என்னும் நதி உங்களுக்காக திறக்கப்படும். பரிசுத்த ஆவி என்னும் ஊற்று உங்களை நோக்கி பாய்ந்தோடி வர ஆரம்பிக்கும். அந்த ஊற்று உங்களை பாய்ந்தோடி வந்து உங்களை நிரப்புகிற போது என்ன ஆகும்? நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாரும் தலை மேல கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இரவும் பகலும் உங்க வேதத்துல தியானமாயிருக்க கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்க வேதத்தை தியானிக்கக்கூடிய நான் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டிருக்கிறேன், இலையுதிராதிருக்கிறேன். என்னுடைய காலத்தில் என்னுடைய கனியை தந்து இலையுதிராதிருக்கக்கூடிய மரத்தை போல் இருக்கிறேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்க கையில ஒரு வல்லமை வந்துருங்க. வேதத்தை வாசிக்க வாசிக்க தியானிக்க தியானிக்க என்ன வந்துடும்? உங்க கையில ஒரு வல்லமை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் கையில ஒரு வல்லமை. இருதயம் அவருடைய வார்த்தையை தியானிக்க தியானிக்க இருதயம் அக்கினி மூண்டது நெருப்பா மாறிடும். இருதயம் என்னவா மாறிடுங்க? நெருப்பா மாறிடும். ஹல்லேலூயா. வேதத்தை பார்த்து வாசிக்க வாசிக்க உங்க கண்கள் என்னவா மாறிடும்? அது அந்த சொகுசாவை போல அக்கினிமயமான கண்கள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆண்டவருடைய அக்கினிமயமான அந்த கண்கள் மாதிரி வேதத்தை வாசிக்க 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 உங்க கண்ணும் அக்கினிமயமான கண்ணா மாறிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப வேதத்தை வாசிக்க 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 என்ன ஆகும்? அவருடைய அந்த வேதத்தை வாசித்த அந்த சத்தத்தை நம்ம காதால கேட்க 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 என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படுகிறது, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுங்க? அது தேனிலும் தெளிதேனிலும் அது மதுரமானதா இருக்குது. அது உங்களுடைய
உங்களுடைய கண்களை தெளிவிக்கக்கூடியதாய் இருக்குது. அது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய் இருக்குது. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, வேதத்தை கையில் எடுங்க. இந்த ஆண்டு அதிகமாக வாசிப்பேன்னு தீர்மானம் பண்ணுங்க. இன்னொரு ரகசியம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்கள் ஆன்லைனில் ஆடியோ பைபிள் இருக்குது இல்லையா, அந்த ஆடியோ பைபிளை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அந்த ஆடியோ பைபிளை போட்டுக்கிட்டு பைபிளை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எந்த அதிகாரத்தை வாசிக்கிறீங்களோ அந்த அதிகாரத்தை ஆன்லைன் பைபிளை காதில் மாட்டிக்கிட்டு ஆன்லைன் பைபிளை ஆன் பண்ணிக்கிட்டு பைபிளை படிக்கிறதும் காதால் கேட்டுக்கிட்டே பைபிளை சத்தமாக வாய்விட்டு வாசிக்க ஆரம்பிங்க. அப்போ என்ன ஆகும்னா, பைபிளை வாசிக்கும் போது உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வராது. டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பைபிளை வாசிக்க ஆரம்பிப்பீங்க. அதே நேரத்தில் என்ன செய்வீங்க அப்படின்னா, எந்த கவனச்சிதறலும் இல்லாமல் பைபிளை வாசிக்கிறதுனால வேகமாகவும் வாசிப்பீங்க. உங்கள் மனதுக்குள்ள வசனம் ஆழமாகவும் பதிய ஆரம்பிக்கும். அப்போது அது உங்களுக்கு இன்பமாக மாறிடும். இன்னும் படிப்போம், இன்னும் படிப்போம், இன்னும் படிப்போன்ட்டு ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ள வந்துடும். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் இதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யறத பார்ப்பீங்க. சரி, இந்த ஏசாயாவின் புத்தகம் 55:3 நாம் பார்க்குறோம். இதுதான் இந்த வருடத்தில் நமக்கான வாக்குத்தத்தம். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஹல்லேலூயா. தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபைகள் தான் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் தாவீதுக்கு அருளப்பட்ட அந்த நிச்சயமான கிருபைகளில் ஒரு கிருபை என்ன அப்படின்னா, ஆண்டவர் அவனுடைய தேவைகளை சந்தித்ததும் அதே நேரத்தில் அவனை பாதுகாத்ததும் என்னதுங்க, அது ஒரு கிருபை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, தாவீத ஆண்டவர் தேவைகளை சந்தித்து அவனை பாதுகாத்தார். அதே கிருபைய இந்த வருஷத்தில் எனக்கும் அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கரத்தில் நீங்கள் பாதுகாப்பாய் இருக்கிறீர்கள். அவரிடத்திலிருந்து தேவைகள் சந்திக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். சங்கீதம் 23:5-6 தாவீது என்ன சொல்றான்னு வாசித்து பாருங்க பார்க்கலாம். சங்கீதம் 23:5-6 எடுத்து வாசிங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்களேன், 23வது சங்கீதம்லாம் இதெல்லாம் சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்குரியது அப்படின்னு நம்ம நினச்சிட முடியாது. 23 எனக்கு படித்து பழசா போனது அப்படின்னு நாம் நினைக்க முடியாது. 23 என்னதுங்க, பிரியாணி. அது எத்தனை தடவை சாப்பிட்டாலும் அது எப்படித்தான் இருக்குதுங்க, ஒவ்வொரு முறையும் புதுசாக தானே இருக்குது. அது மாதிரி சங்கீதம் 23 நமக்கு ஒரு பிரியாணி. ஹல்லேலூயா. அது ஒரு ஆவிக்குரிய பிரியாணி. அதனால் சங்கீதம் 23 தானே அசால்ட்டாக நாம் விட முடியாது. 1 நாம் பார்த்தோம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்போ ஆண்டவர் என்னை மேய்க்கிறார். அதனால் நான் என்ன பண்ண போகிறதில்ல, நான் தாழ்ச்சி அடைய போகிறதில்லை. என் குறைவுகள் வரவே வராது. ஹல்லேலூயா. 5 நாம் பார்க்குறோம், என் சத்துருக்களுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு விருந்தையே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். என்ன ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறீர்? அந்த காலத்து கல்யாணத்தில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 பொரியல், அப்புறம் ஒரு ஊறுகாய், ஒரு அப்பளம், அப்புறம் என்னதுங்க, ரசம், சாம்பார், சாப்பாடு, மோர், இப்படி போட்டு அனுப்பிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு பெரிய பெரிய மண்டபங்களுக்கு கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா போய் பாருங்க. கூப்பிடலைனாலும் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கே கல்யாணம் நடக்குதுன்னா போய் பாருங்க. போய் பார்த்தீங்கன்னா 150 வகை, 200 வகை,
அப்படின்னு சொல்லிட்டு பஃபே சிஸ்டத்தில் 150 வகை 200 வகை. அப்போது அங்கே வரிசையாக என்ன பண்ணி இருக்கிறாங்க, இங்கே ஒரு டேபிள் அதில் ஒரு 4 பேர் நிற்கிறானுங்க, அங்கே ஒரு டேபிள் அங்கே ஒரு 5 பேர் நிற்கிறானுங்க, அங்கே ஒரு டேபிள் அங்கே ஒரு 4 பேர் நிற்கிறானுங்க. விதவிதமாக எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறானுங்க. ஹல்லேலூயா. அப்போ எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூனு எவ்வளோ வாங்கணும், தட்டு நிறைய வாங்கிடக்கூடாது. பிரியாணியை பார்த்ததும் சிக்கன் பிரியாணியை பார்த்ததும் என்ன பண்ணிடக்கூடாது, தட்டு நிறைய வாங்கிட கூடாது. என்ன செய்யணும், நீங்கள் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனு வாங்கிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு வாய் வாங்கிக்கணும். அப்போ தான் 120 பலகாரத்தையும் 150 டிஷ்ஷையும் நாம் என்ன பண்ண முடியும், சாப்பிட முடியும். இப்படித்தான் ஒரு தடவை ஒரு கிட்டத்தட்ட 23 வருஷம் முன்னாடின்னு நினைக்கிறேன், 23 வருஷம் முன்னாடி எங்களுக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டோம். அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டவங்களில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சில ஊழியக்காரர்களும் கூட வந்திருந்தாங்க. யாருக்குமே என்ன தெரியலைங்க, எப்படி சாப்பிடணுங்கிறது தெரியல. நானும் சாப்பிட்டதில்லை தான். ஆனாலும் என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் மூளையை யோசித்தேன். போய் உள்ளே பார்த்தா சுற்றிலும் பார்த்தா என்ன இருக்குதுங்க, விதவிதமாக வச்சுருக்குறாங்க. ஒன்றையே நம்ம நிறைய வாங்கிட்டா எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. அப்படின்ட்டு என்ன பண்ணேன், சிக்கனில் ஒரு 5 வகையான சிக்கனு, மட்டனில் ஒரு 5 வகையானது, ஃபிஷ்ஷில் ஒரு 4-5 வகையானது, இப்படி மாறி மாறி எல்லாம் வச்சுருக்குறாங்க. என்ன பண்ணேன் அப்படின்னா, போய் ஒவ்வொன்றிலையும் ஒரு 2 பீஸு ஒரு பீஸு இப்படி வாங்கிக்கிட்டேன். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, போனது மொதல் டேபிளில் இருக்கிறதையே என்ன பண்ணிட்டாங்க, தட்டு நிறைய போட்டுட்டு வந்துட்டாங்க. தட்டு நிறைய போட்டுட்டு வந்துட்டு என்ன பண்ணாங்க, அடாடா நாங்களாம் ஏமாந்து போயிட்டோமே, எல்லாத்துலேயும் கலந்து வாங்காத விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அதை மட்டும் சாப்பிட்டுட்டு போயிட்டு அடுத்த நேரத்தில் உஷாராகிக்கிட்டு என்ன பண்ணாங்க, அடுத்த நேரம் சாப்பிட போகும்போது எல்லாருமே கலந்து வாங்கி சாப்பிட ஆரம்பித்தார்கள். அது மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என் சத்துருக்களுக்கு முன்பாக, இதெல்லாம் நான் நிறைய உங்களுக்கு நான் பேசி இருக்கிறேன், திரும்ப நான் பேச விரும்பலை. என் சத்துருக்களுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு டேபிளையே எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு முன்னாடி ஒரு பந்தியவே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அந்த பந்தியில் எனக்கு என்ன வேணுமோ அது எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நான் விரும்பாதவைகளையும் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நான் நினைச்சு பார்க்காத ஆசீர்வாதத்தையும் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன் டேபிளில் கோடிகள் வேணுமா, கோடிகள் இருக்கிறது. உன் டேபிளில் சுகம் வேணுமா, அங்கிருந்து வியாதியை கொடுக்குற பிசாசு சத்துரு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் கண்ணு முன்னாடி தான் ஆண்டவர் உனக்கு என்ன வச்சிருக்கிறாரு, அந்த டேபிளில் சுகத்தை வச்சிருக்கிறாரு. உன் வாழ்க்கையில் சமாதானம் வேணுமா, சண்டை பிசாசு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு முன்னாடி தான் அவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாருங்க, உன் டேபிளில் சமாதானத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. இப்படி உன் வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையையும் அவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாருங்க, அந்த டேபிளில் தான் அவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அது எப்படிங்க, உன் சத்துருக்கள் பார்க்க அவர் உன்னை உயர்த்துகிறதற்காக இதை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு உங்களுடைய சத்துருக்கள் கண்கள் காண நீங்கள் உயர்த்தப்படுகிற ஆண்டு. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், இந்த ஆண்டு உங்க சத்துருக்கள் பார்க்க நீங்கள் உயர்த்தப்படுகிற ஆண்டு. ஹல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல ஒவ்வொரு நாளும் உங்க தலை மேல ஒரு எண்ணெய் ஊற்றப்பட்டுக்கிட்டே இருக்குதுங்க, ஒரு எண்ணெய் ஊற்றப்பட்டுக்கிட்டே இருக்குதுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு தரிசனத்தை ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு காட்டினாரு. என்னன்னா, ஒரு பக்கம் ஒரு ஒலிவ மரம் இருக்கு, இன்னொரு பக்கத்தில் இன்னொரு ஒலிவ மரம் இருக்குது, நடுவில் ஒரு குத்து விளக்கு இருக்குது. அந்த குத்து விளக்குக்கு என்ன ஆகுதுங்க, அந்த 2 ஒலிவ மரத்தின் கிளைகளில் இருந்து டைரக்டாக அப்படியே எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. அது மாதிரி பரிசுத்த ஆவியானவரோட இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு டீப் ரிலேஷன்ஷிப் உண்டாக போகிறது, ஒரு டீப் ஃபெலோஷிப் உண்டாக போகிறது. ஆவியானவரோடு நெருங்கி உறவா
உறவாடுகிற ஆண்டு. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க இந்த வருஷம் ஆவியானவரோட நெருங்கி உறவாடுகிற ஆண்டு. ஹல்லேலூயா. 24 மணி நேரமும் வாரத்தின் 7 நாட்களும் உங்களுக்கு ஆவியானவருடைய சப்ளை நடந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்களேன், கோயம்புத்தூர்ல எங்களுடைய வீட்டில் அங்கே அந்த அது ஒரு பெரிய 1300 வீடுகளோ 400 வீடுகளோ இருக்குது. 1400 வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நகரம் மாதிரி அது. ஆனால் கேட்டட் கம்யூனிட்டி காம்பவுண்ட் போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே தண்ணி சப்ளை எப்படி வருது தெரியுங்களா? வீட்டுக்கு வீடு தனி சப்ளை எல்லாம் கிடையாதுங்க. டைரக்டாக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, டேங்க்கில் இருந்து டைரக்டாக எல்லா வீட்டுக்கும், எங்களுக்கு தனி டேங்க் எல்லாம் கிடையாது, டைரக்டாக எல்லா வீட்டுக்கும் சப்ளை வரும். எல்லோரும் வீடு கட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க, வீடு கட்டி அந்த வீட்டில் மேலே ஒரு டேங்க் வச்சுருப்பாங்க. அந்த டேங்க்கில் இருந்து என்ன பண்ணுவோம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தண்ணி விடுவாங்க. அந்த நேரம் முடிஞ்சதும் அப்போ தண்ணியை டேங்க்கில் போட்டு நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன வருங்க, தண்ணியை அந்த நாள் முழுக்க நம்ம பயன்படுத்திக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரமும் அந்த பொது டேங்க்கில் இருந்து டைரெக்டாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த தண்ணியை ஒரு நாள் கூட 1 மணி நேரம் கூட அந்த தண்ணி ஸ்டாப் ஆகாது. 24 மணி நேரமும் தண்ணி அங்கே வந்துக்கிட்டே இருக்குங்க. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நீங்கள் தூங்குகிற போதும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அவருடைய ஜீவ நதியை அவர் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய், வாழ்ந்திருப்பாய். கர்த்தரையே நம்பி வாழ்ந்திருப்பே, காலமெல்லாம் நான் கனி கொடுப்பே. வற்றாத நீரூற்று போலிருப்பே, வளமிக்க தோட்டத்தை போலிருப்பே. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த வருஷம் உங்க தலையில ஒரு அபிஷேகம் என்ன ஊத்தப்படுது பார்த்தீங்களா? அந்த அபிஷேகத்தை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், அந்த அபிஷேகத்தை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ எங்களுக்கு அந்த கோயம்புத்தூர் வீட்டில் எப்பவும் 24 மணி நேரமும் எங்கள் வீட்டுக்குன்னு ஒரு டேங்கே வைக்காம டைரக்டாக அது என்ன ஆகிட்டே இருக்குதுங்க, தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. நான் தான் என்ன பண்ணணும், நான் தான் என் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பைப்பை நான் தான் திருகணும். ஹல்லேலூயா. நான் தான் திருகணும். ஹல்லேலூயா. அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு டிவியில் 24 மணி நேரமும் டிஷ்ல இருந்தோ கேபிளில் இருந்தோ ஒளிபரப்பு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் தான் ஸ்விட்ச் ஆன் பண்ணி டிவியை ஆன் பண்ணி சேனலை ஆன் பண்ணணும். ஹல்லேலூயா. அப்போது 24 மணி நேரமும் உங்களுக்கான சப்ளை வந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் தான் அதை உணர வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் தான் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எனக்குள்ள ஒரு டெய்லி காலையில் எந்திரிச்சதும் சொல்லுங்க பார்க்கலாம், என்னன்னு சொல்ல போறீங்கன்னா, எனக்குள்ள ஒரு சுகநதி பாய்ந்து கொண்டு இருக்கிறது. எனக்குள்ள இருந்து சுகநதி பாய்ந்து, சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும், எனக்குள்ள இருந்து சுகநதி பாய்ந்து கொண்டு இருக்கிறது. எனக்குள்ள இருந்து ஆரோக்கிய நதி பாய்ந்து கொண்டு இருக்கிறது. எனக்குள்ள இருந்து அபிஷேக நதி பாய்ந்து கொண்டு இருக்கிறது. எனக்குள்ள இருந்து வல்லமை நதி பாய்ந்து கொண்டு இருக்கிறது. எனக்குள் இருந்து மகிமையின் நதி பாய்ந்து கொண்டு இருக்கிறது. எனக்குள்ள இருந்து வரங்களின் நதி பாய்ந்து கொண்டு இருக்கிறது. எனக்குள்ள இருந்து வார்த்தையின் நதி பாய்ந்து கொண்டு இருக்கிறது. எனக்குள்ள இருந்து அன்பின் நதி பாய்ந்து கொண்டு இருக்கிறது. எனக்குள்ள இருந்து செழிப்பின் நதி பாய்ந்து கொண்டு இருக்கிறது. எனக்குள்ள இருந்து பண நதி பாய்ந்து கொண்டு இருக்கிறது. எனக்குள்ள இருந்து ஆத்ம தாகம் என்கிற நதி பாய்ந்து கொண்டு இருக்கிறது. எனக்குள்ள இருந்து வரங்களின் நதி பாய்ந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அது எல்லாமே எங்க தான் இருக்குதுங்க, அந்த நதிக்குள்ளதான் இருக்குது.
அந்த நதி உங்களுக்குள்ளதான் பாய்ந்தோடி கொண்டு இருக்கிறது. உங்க மேலதான் அபிஷேக நதியாக அது பாய்ந்தோடி கொண்டிருக்கிறது. உள்ளும் புறம்புமாக உங்களுக்குள்ள அந்த அபிஷேக நதி பாய்ந்தோடி கொண்டிருக்கிறது. எசேக்கியேலுக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை காட்டுறாரு, ஒரு தரிசனத்தை காட்டுறாரு. என்னன்னு ஒரு தரிசனத்தை காட்டுறாரு அப்படின்னா, அவன் போறான், முழங்கால் அளவு தண்ணி. அடுத்தது எங்க போறான்? கணுக்கால் அளவு தண்ணி. அடுத்தது முழங்கால் அளவு தண்ணி. அடுத்தது இடுப்பளவு தண்ணி. அடுத்தது நீச்சல் ஆழ தண்ணி. ஹல்லேலூயா. அந்த பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல அவங்க அப்படியே கணுக்கால்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே போறாங்கங்க. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல நீங்க கணுக்கால்ல ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? நீங்க அப்படியே மூழ்கி நீந்துகிறீர்கள். ஹல்லேலூயா. மூழ்கி மூழ்கி நீந்தணுமே, நீ மூழ்கி நீந்தணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே.